ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கதையில மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வாங்க கதைக்கு போலாம். வணக்கம் நண்பர்களே, என் பேரு கலையரசி. இது நடக்கும்போது எனக்கு வயசு 34. நானும் என் உடல் அமைப்பும் பார்க்க நடிகை ரோஜா போல இருக்கும். என் கணவர் வெளியூர்ல வேலை செய்யுறாரு. ஒரு பையன் அப்பா கூடவே தங்கி காலேஜ் படிக்குறான். எனக்கு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதனாலேயே என்னால நிறைய சந்தோஷங்கள் அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. கல்யாணம் அடுத்த 2 வருஷத்துல குழந்தை. இப்படி வாழ்க்கை என்னை என் போக்குல விடாம இழுத்துட்டு போக. அப்போதான் கொரோனா ஊரடங்கு வந்துச்சு. ஊரடங்கு போட்டாங்க. என் புருஷனும் பிள்ளையும் வெளியூர்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரம்தான் என் குழுந்தன் பொண்டாட்டி செல்வி மாசமா இருந்தாள். அவன் பேரு பிரகாஷ். அவனுக்கு ஏற்கனவே நடந்த திருமணம். விவாகரத்து ஆகி இப்போ மறுமணம் பண்ணி பொண்டாட்டி மாசமா இருந்தாள். ஊரடங்கு நேரத்துல தனியா இருக்க வேண்டாம்னு 2 பேரும் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் அப்போதான் குளிச்சிட்டு சேலை கட்டிட்டு இருந்தேன். அவள் மாசமா இருக்கறதுனால அவளை உட்கார சொல்லிட்டு நானும் அரைகுறையா கட்டுன சேலையோட பிரகாஷும் கூட வந்து துணி பைகளை எடுக்க காருகிட்ட போனோம். அப்போ அவன் எல்லா பைகளையும் வெளியே எடுத்து வச்சிட்டு காரை லாக் பண்ணிட்டு திரும்பும்போது நான் குனிஞ்சு பை எடுக்க அவன் மேல முட்டிட்டேன். நான் படக்குன்னு எந்திரிச்சிட்டேன். அவரும் சாரி அண்ணி சொல்லிட்டு பையை எடுத்துட்டு உள்ளே போயிட்டாரு. 3 பேரும் மதியம் நல்லா சாப்பிட்டு பயணம் செஞ்ச அசதியில செல்வி என் பெட் ரூம்ல தூங்கிட்டாள். நானும் பிரகாஷும் வெளியே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என் மேல் பேன் காத்துல என் ஆடை விலக வச்ச கண்ணு வாங்காம அவன் பார்த்துட்டு இருந்தான். நான் அதை கவனிச்சு சேலைய சரி செஞ்சேன். இருந்தும் அவன் என்னை மேலும் கீழுமா பார்த்தான். நான் எழுந்து இன்னொரு பெட் ரூமுக்கு போயிட்டேன். அங்க இருந்த அவங்க எடுத்துட்டு வந்த துணி எல்லாம் அலமாரில அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பிரகாஷ் பின்னாடி வந்து அண்ணி அப்படின்னு கூப்பிட கையில இருந்த துணி எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்திருச்சு. நான் குனிஞ்சு எடுக்க என் சேலை சரிஞ்சு தரையில விழ நான் நிமிர்ந்து பார்க்க அவன் கூடாரம் கட்டுச்சு. நான் சேலைய சரி செஞ்சுட்டு சொல்லு பிரகாஷ் அப்படின்னு சொன்னேன். எங்க 2 பேருக்கும் ஒரே வயசுதான். கல்யாணம் ஆன புதுசுல இவன்தான் நல்ல நண்பனா என் கூடவே நின்னான். அப்புறம் இவனும் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் பல வருஷமா பார்க்கல. இப்போதான் பார்க்குறேன். பிரகாஷ் அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். வேற யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியல. கலை அப்போ என்கிட்ட பேசுறதுக்குத்தான் என்னை பார்த்துட்டே இருந்தான் போல. சொல்லு பிரகாஷ், என்ன விஷயம்? பிரகாஷ் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நான் கட்டிலில் உட்கார்ந்து துணியை அள்ளிப்போட்டு மடிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். தயங்காம சொல்லு, நம்ம ஒரே குடும்பம் தானே? பிரகாஷ் செல்வி மாசமானத்துக்கு அப்புறம் என் கூட சரியா இருக்க மாட்டிங்குறா. கலை ஏன் உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டையா? பிரகாஷ் இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. என்னை நல்லா அன்பா பார்த்துக்குறா. ஆனா மத்த விஷயத்துல சரியா கவனிக்க மாட்டிங்குறா. கலை எனக்கு புரிஞ்சவுடன் அது அப்படிதான் பிரகாஷ். மாசம் ஆகிட்டா குழந்தைய பத்திரமா வளர்க்கணும்ல. அதனால பொம்பளைங்க நாங்க புள்ள பொறக்குற வரை இதை தள்ளி வச்சிடுவோம். இதுதான் உன் பிரச்சனையா? அடப்பாவி. பிரகாஷ் அது புரியுது. ஆனா நானும் மனுஷன் தானே. எனக்கும் ஆசை இருக்கும்ல. இதுக்குன்னு வெளியே ஏதாச்சும் பொம்பள கூட போக முடியுமா சொல்லுங்க அண்ணி? கலை அது தப்பு பிரகாஷ். பொண்டாட்டிய இந்த நேரத்துல தான் பார்த்துக்கணும். இப்போ போய் வெளிய பொம்பளைங்க கூட இதெல்லாம் பண்ண கூடாது. பிரகாஷ் அதனால தான் அண்ணி உங்ககிட்ட கேக்குறேன், நம்ம பண்ணலாமா? எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பேசுற நீ? நான் உன் அண்ணிட்டா. உன் அண்ணனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் கொன்னு போட்டுருவாங்க, தெரியும்ல.
மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, போய் உன் பொண்டாட்டிய பார்த்துக்கோ போ அப்படின்னு கத்திவிட்டு அனுப்பினேன். அவனும் தயங்கி தயங்கி நடந்து போக எனக்கு மனசுக்குள்ள ஏதோ படபடன்னு அடிச்சுகிச்சு. அவன் ரூம் விட்டு வெளியே போறதுக்குள்ள பிரகாஷ் அப்படின்னு கூப்பிட, பிரகாஷ் சொல்லுங்க அண்ணி. கலை, நீ சொல்றதும் சரிதான். மனுஷனா இருந்தா ஒரு சில ஆசாபாசங்கள் இருக்கும். அதுக்குன்னு இப்படி பண்றது தப்பில்லையா? பிரகாஷ், நான் சொல்றத புரிஞ்சுகிட்டு எந்த தப்பும் இல்ல அண்ணி. நம்ம சந்தோஷத்துக்காக பண்றோம். ஒரு இடத்துல அது அமையலைன்னா இன்னொரு இடத்துல தேடுறது தப்பில்ல. கலை, ஆனா இது வெளியே தெரியாம பார்த்துக்கோ சரியா? பிரகாஷ் தலையாட்டி கொண்டு உள்ளே வந்தான். எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் முதல் முறையா வேற ஒரு ஆம்பளையோட இருக்க போறது, அதுவும் என் கொழுந்தனோடது அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமா இருந்துச்சு. நானா இது அப்படின்னு எனக்குள்ள ஒரு புது உணர்வு. எனக்கு நடந்ததை நினைச்சு பார்க்கவே வெக்கமா கூச்சப்பட்டு உட்கார்ந்தேன். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாட்கள் அது.